அச்சோ டீ கடையில் போய் டீ குடிச்சிட்டு டீ கிளாஸ் தூக்கிட்டு வந்துருங்க. ஏங்க என்ன பார்த்தா டீ கிளாஸ் தூக்கிட்டு வர பொண்ணு மாதிரி அங்கே இருக்கு. ஒரு செலிபிரிட்டியை பார்த்து இதெல்லாம் உங்களுக்கு பேசாதீங்க, அன்சப்ஸ்கிரைப் பண்ணிடுவாங்க. ஆக்சுவலாக இந்த டேரை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சிரிப்பாக இருந்துச்சு. பண்ணிடலாம்னு நினச்சிட்டு ஓகேன்னு எடுத்துட்டேன். ஆனால் இப்போ கிட்ட வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு வந்து உள்ளே வந்து அள்ளிடுது. டீ கிளாஸ் இது டீ கிளாஸ் கன்ஃபார்மாக கொடுக்க மாட்டாங்க. அதாவது பேசிக்கிட்டு போட்டு வாங்கிடலான்னு பார்த்தேன். பட் எனக்கு தெரிஞ்சு எப்படி ஒர்க் அவுட் ஆகும்னு தெரியல. நம்ம வந்து இருந்தாலும் நீங்கள் சொல்லிட்டீங்களே, அதுக்காக நம்ம வந்து ஒரு ட்ரையை போடுவோம். சப்போஸ் கொடுக்கலன்னு என் மேலே கோச்சிக்காதீங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு அவங்ககிட்ட இருந்து வாங்க ட்ரை பண்ணுறேன். இன்னைக்கு எப்படியாவது வாங்குறோம். கிளாஸ் நம்ம வாங்குறோம். நியாயமான டேர் தாங்க. எப்படி பார்த்தா நம்ம டீ குடிச்சோம்னா அவங்க அதோட சேர்த்து கிளாஸும் குடிக்கணும் இல்லையா? சரி போலாம். எனக்கு ஒரு சாய் ஃபில்டர் தானே, அதான் குறைச்சு. என்ன சாய் இருக்கு? ஜிஞ்சர் சாய். ஜிஞ்சரே தாங்க, எனக்கு ஜிஞ்சர் பிடிக்கும். அவ்வளோதான். 836 வேணுமா? கம்பல்சரியா? ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டேன்னா ஓகே பாய். படாத கழுத. கிளாஸா? ஆனால் நான் தான் பே பண்ணிட்டேனே. கிளாஸு கிடையாதா? நான் கிளாஸுக்காக தாங்க வந்தேன். யார் சாமி இவன்? கிளாஸு கிடையாதா? யூஸ்வலாக கிளாஸ் நீங்கள் கொடுத்துருவீங்கல்ல? என்னங்க நாங்களும் பே பண்ணுறோம், அதுக்கும் பே தானே பண்ணுறாங்க. சொல்லுடி சொல்லு. ஒரு கிளாஸ் தரங்க. நக்கு செத்த பையல. காக்டெயிலா? கவுண்டடா? பயப்பிடிச்சிட்டான். கிளாஸா? டீ 30 ரூபா தானங்க, கிளாஸ் 50 ரூபாவா? காசு 50 ரூபா கொடுத்தா கொடுத்துறேன். கொடுக்க மாட்டீங்களா? ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகிவிட்டது. இன்னும் பயிற்சி வேண்டுமோ? நான் நினைச்சேன் சரி இவ்வளவு பெரிய பிராண்டா இருக்குல்ல, டெஃபினெட்லி நம்மளுக்கு எல்லாமே ஃப்ரீயா கொடுத்துருவாங்க. மென்டல் டார்ச்சர்ல யூசுவலி டிஷ்யூஸ்லாம் கொடுப்பாங்க. டிஷ்யூ எடுத்துக்கோங்கன்றீங்க. ஸ்டெரர் டிஷ்யூ சுகர்லாம் கொடுப்பீங்களா? புரியல. கிளாஸும் சிசிடிலாம் போனால் கிளாஸ்லாம் ஃப்ரீ தான். இப்போ உருட்டுறேன் பார். ஆமாம், கேஃபே காஃபி டே ஸ்டார்பக்ஸ்லாம் கிளாஸ் கொடுத்துருவாங்க. உருட்டுமா, உன் நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்ப. அப்படியா? அப்படிதான். அப்பெல்லாம் சொல்லக்கூடாது. இப்போ கேட்டிங்களே, இது ஒரு நல்ல கேள்வி. கூட்டி கழிச்சு பார்த்தா பயங்கரமான ஆளா இருக்கேடா. ரெகுலர் கஸ்டமர் அதான் நம்ம பிராண்டை விட்டு கொடுக்காம சாப்பிடக்கூடாது. நான் யூஸ்வலாக ஸ்டார்பக்ஸ்லேயும் கேஃபே காஃபி டேலையும் குடிப்பேன். அங்கெல்லாம் கிளாஸ் கொடுத்துருவாங்க. நம்ம அப்படியே வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம போகிற வழியிலே குடிக்கலாம். இல்லை இல்லை, அவங்க வந்து ஒரு பிளாஸ்டிக் கப் மாதிரி ஒன்று வச்சுருப்பாங்க. அது மாதிரி இல்லைல்ல, அப்படி வேணா ஊற்றி தரேன்றீங்க. அது குடிச்சிட்டு தூக்கி போடணும். இதெல்லாம் கழுவி கழுவி திருப்பி திருப்பி ஊற்றி வீட்டிலே ஊற்றி குடிக்கணும். இதெல்லாம் ஒரு பொழப்பா பாஸ்? நான் கழுவி கழுவி குடிப்பேன். கரெக்டா தான் சொல்றீங்க. தெரிகிறதா? ஒரு வேல்யூபிள் கஸ்டமர், ஃபர்ஸ்ட் டைம் வரவங்க கடைக்கு அடிக்கடி வந்தா கூட சரி கொடுத்துட்டு போயிடலாம். நான் ஃபர்ஸ்ட் டைம் வரனால உங்க ஞாபகமா இதை எடுத்துட்டு போலான்னு பார்த்தேன். என்னன்னப்பா இந்த அவமானம் உனக்கு தேவையா? அப்படி சொல்றீங்களா? ஆனா ஒரு டவுட்னா, இப்போ நான் வந்து இதை குடிக்கிறேன், யார் ஒருத்தவங்க வந்து குடிக்கிறாங்கன்னு வச்சுப்போம், தெரியாம கீழே போட்டு உடைச்சிடுறாங்க. சரி, இப்ப என்னடா பண்ண சொல்ற? 50 ரூபா நஷ்டம். ஆனா அவங்க நீங்க அதெல்லாம் சார்ஜ் எல்லாம் பண்ண மாட்டீங்க. 50 ரூபா நீங்க கொடுத்துருங்க, கிளாஸ் 50. என்னங்க உடஞ்சா விடுறீங்க, ஒரு ஆசையா கேக்குறவங்க கொடுக்க மாட்டீங்க. இல்ல ஏழை இப்படி பண்றிய? என்ன கூட நீங்க குரூப்ல எடுத்து போடுங்க. இந்த மாதிரி இந்த பொண்ணு ஆசைப்பட்டு கேக்குறாங்க, எங்களுக்கு ஃப்ரீயா கொடுத்துட்டோம் அப்படின்னு நீங்க ஒரு ஸ்னாப் போட்டீங்கன்னா கூட எனக்கு ஓகே. கலக்கிட்டல. நான் ஒர்க் பண்ணல, நான் அப்படியே சும்மா
நம்ம உண்டு நம்ம ஜோலி உண்டுன்னு போயிடுறது. இருக்கணும் ஜாலியிலலாம் எந்த குறைச்சலும் இல்ல. என்னப்பா சொல்ற? வேலை இருந்தாலும் ஸ்ட்ரெஸ், இன்னும் வேலை ஜாலி. நான் இதை லைக் பண்றேன். ஈவினிங் 6 மணி ஆனா உங்களுக்குலாம் டீலாம் கொடுப்பாங்களா? ஒரு ரொட்டிக்கு பிஸ்கெட் ஓகே. நான் எனக்கு இதை மட்டும் ஒரு கப்பில் ஊற்றி கொடுங்க. ஏன்னா நான் நடந்துட்டே குடிப்பேன். நான் வீட்டில் உங்கள் ஞாபகார்த்தமாக எடுத்துகிட்டு போய் வைக்கலாம். போயிட்டு வரேன் தாத்தா. பாய் பிசி பாய். சிங்கிள் பசங்க இப்ப மிங்கல்லாக வந்திருக்கோம் தாஜ்மஹால் கட்டரு. அங்கே போயிடலாம். ஐ கைஸ், நான் வந்து கடையில் போய் வந்து செம்ம ஃபன்னாக இருந்தது. சீரியஸ்லி அவங்க வந்து ரொம்ப ஜாலியாக ஆக்சுவலாக என்னை வந்து சமாளித்தாங்க. நம்மளை பத்தி தெரியல. சமாளிக்கிறது ஆக்சுவலாக ரொம்ப கஷ்டமான விஷயம். அவர் வந்து ரொம்ப ஈஸியாக அதை பண்ணார். சிரிச்சுட்டு ரொம்ப க்யூட்டாக பண்ணார். இந்த பிராண்டில் போய் முன்னாடி நான் வந்து குடிச்சதே இல்லைங்க. டீ நார்மலாக இந்த இடத்துல போய் குடிச்சது. எதுக்கு பிராண்டிங் பண்ணுறீங்கன்னு கேட்குறீங்க. சரி, அவாய்ட் பண்ணிடலாம். போ நல்லா இருந்துச்சு. ஆனால் ஓகே. இப்போ அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, மேம் நான் கேட்டேன் எனக்கு வந்து ஸ்டார் பாக்ஸ் எல்லாம் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க, இந்த மாதிரி கப் கொடுக்குறோம் மேம், அது எப்படி மேம் கொடுக்க முடியும்? அந்த கிளாஸே 50 ரூபாவா? டீயே 30 ரூபா தான், ஆனால் கிளாஸ்க்கு 50 ரூபாவா? அவர் வந்து என்ன சொன்னார்னா, நான் ஓனராக இருந்தேன்னா உங்களுக்கு கொடுத்துருப்பேன், ஆனால் நான் வந்து ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி என்னோட மனசு கொடுத்துட்டேன். அதனால் நான் வந்து என்ன ஏதாவது வாங்கிட்டு வரணுன்றதுக்காக இதில் வந்து கொஞ்சோண்டு இவ்வளோண்டு டீ தான் இருந்துச்சு. அந்த டீயை இதில் ஊற்றி இதை வந்து அவர் ஞாபகமாக நான் எடுத்துகிட்டு வந்தேங்க. நல்லா இருக்கு. மறக்கவே மாட்டேன் நான் அவரை லைஃப். இதை வந்து நான் பக்கத்துலேயே வச்சு தூங்கும்போது ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ எல்லாமே. பீஜமுடு டான் 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 டான். ஓகே, இப்போ அவனை காட்டுங்க, டக்குன்னு காட்டுங்க. சிரிக்கிறானே. இப்போ வந்து நம்ம டேரை செமையாக முடிச்சுட்டு நீங்கள் வீட்டுக்கு போகலையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, டேரை வந்து சூப்பராக முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் வந்து இப்போ நீலகிரிஸ் கிட்ட இருக்கோம். நான் போயிட்டு உள்ளே போய்ட்டு ஒரு சின்ன ஷாப்பிங் பண்ணுறேன். எப்படியும் உங்கள் உள்ளே வந்து வீடியோஸ் அலோவ் பண்ண மாட்டாங்க. நான் என்ன வாங்க போகிறேன் அப்படின்னா வந்து சமோசா சாப்பிடும்போது மேலே ஒரு ரோல் இருக்கும்ல, சமோசா சுற்றுவாங்களே ஒரு மாவு மாதிரி, அது உள்ளே போய் வாங்க போகிறேன். அப்போ சமோசா சாப்பிட போகிறீங்களாச்சுன்னு கேட்டிங்கன்னா, இல்லைங்க இந்த மழை டைம்லலாம் வந்து அப்படியே சும்மா அந்த மேலே இருக்க அந்த பேர் என்ன சொல்லுவாங்க, சமோசா சாப்பிடுங்க. சமோசாக்கு மேலே இருக்க அந்த சீட்டை மட்டும் எங்கள் அம்மா பொரிச்சு கொடுப்பாங்க. நான் வந்து ஜாலியாக சாஸ் தொட்டு சாப்பிடுவேன். சாஸ் கூட வச்சு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் இந்த மழை கிளைமேட்டுக்குலாம் அல்டிமேட்டாக இருக்கும். அங்காமா வச்சுட்டு சின்சான் பார்த்துட்டு, அங்காளம்மா தாய் இல்லைடா, அங்காளம்மா தாயா. ஈவினிங் 6 மணிக்கு வந்து ஹங்காமா வச்சு சின்சான் பார்த்துட்டு எங்கள் அம்மா பொரிச்சு கொடுப்பாங்க. அதை அப்படியே சாஸில் தொட்டு சாப்பிடும்போது வெளியில் மழை வந்துன்னா இதுச்சோ அந்த மாதிரி அருமையாக இருக்கும். சரி, அவ்வளோதான். ஓகே கைஸ், நான் இப்போ உள்ளே போயிட்டு வாங்கிட்டு வந்துடுறேன். நீங்கள் இங்கே இருங்க. ஓகே, பாய் கைஸ். ஹாய் கைஸ், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சமோசாவோட ரோல், அப்புறம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச டிஷ்ஷு சூப்பராக இருக்கும். எடுத்து செருப்பு குச்சமே நான் கை காட்டுறேன். இல்லை வேணாம், நான் அப்புறமா நான் உங்களுக்கு ஃபோட்டோ அனுப்பிச்சி விட்றேன். நீங்கள் வாட்ஸ்அப்பில் பாருங்கள், உங்ககிட்ட தான் அனுப்பிச்சா வராது. யா கைஸ், திஸ் இஸ் அவர் ஷாப்பிங் ஃபார் டுடே. நம்பலாமா இவனை? சரி, இதை பார்த்துட்டேன். இதே மாதிரி தான் அதையும் பார்த்து தருவேன். சாப்பிடுவாங்க. கம்மி தாங்க. இது எவ்வளோனா 40 ரூபாவோ இதுவோ தான். இது கரெக்டாக பார்த்து சொல்லிட்டா 60 ருபீஸ். இதான் 100 ரூபாய். இது வந்து 60 ரூபாய். ஏங்க 100 ரூபாய்னா ஒருத்தர் காமி பார்த்து தரேன். தரமாட்டேன். சத்தியமா 100 ரூபாடா. சூப்பராக இருக்கும். எடுத்து தொட்டு சாப்பிட்டோன்னு வச்சுக்கோ, அப்படியே அமிர்த மாதிரி. அதுவும் யாருக்காவது காமிச்சு சாப்பிட்டோன்னு வச்சுக்கோ, ஏன் சூப்பராக இருக்கும். தெரியுது என்னதான் இது. சரி, நான் உங்களுக்காக சேர்த்து தான்டா வாங்கினேன். 50-50 போட்டுக்கலாம். நல்லா இருக்கும். முன்னாடி தூக்க மாட்டேன். முடி தலை குளிச்சதுனால இவன் நிற்க மாட்டான். முன்னாடி தலை குளிச்சுட்டு அன்றைக்கி வீடியோவே எடுக்கக்கூடாது. ஒரு நாள் கழிச்சு தான் வீடியோ எடுக்கும். அடங்கவே மாட்டேங்குது. இந்த வீடியோ எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சி நினைக்கிறேன். வீடியோ லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான கண்டென்ட்டில் உங்கள் எல்லாரையும் வந்து மீட் பண்ணுறேன். ஆச்சு அவ்வளோதான். உங்கள் எல்லாரையும் வந்து மீட் பண்ணுறேன்.